இறைவன் தான், நபி தான். ஏன் இந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? இறைவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் அது எல்லைக்கு உட்பட்டதா எல்லைக்கு அப்பாற்பட்டதா? எல்லைக்கு உட்பட்டது. இறைவனுடைய எல்லைக்கு கொண்டு போகணும் சொல்லவே முடியாது. ஏன்? இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன். இறைவனுக்கு எல்லையே இல்லை. எல்லைன்னு ஒன்று வகுத்தா தானே அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம்னு வரும். நம்ம இறைவன் எல்லையே இல்லைங்கிறோமே. எவ்வளோ பெரிய வித்தியாசம் நம்ம காமிக்கிறோம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நடக்குங்கிறத எவ்வளவோ சொல்லி காட்டினாங்க. அதே போல் ஒரு கட்டத்தில் மலையில் இருக்கிறாங்க, அது ஆடுது. அப்போ சொன்னாங்க, ஏன் ஆடுற? உன்னிட்ட ஒரு நபி இருக்கிறாங்க, ஒரு சித்திக் இருக்கிறாங்க, 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இது புகாரில் பற்றி செய்யப்பட்டிருக்கு. நபின்னு சொன்னது தன்னை பற்றி, சித்திக்னு சொன்னது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ஷஹீதுகள் அப்படிங்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில் இருக்குது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி தான் 2 பேரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இது முன்னால தான் அறிவிச்சுட்டு போறாங்க. அதே போல நாளைக்கு யுத்தம் நடப்போகுது, பத்ர் யுத்தம். அந்த இடத்துல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மைதானத்துக்கு சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. அருமை தோழர்கள் பார்த்துக்கிறங்க, ஹாதா மஸ்ரா ஃபுலான், இங்கே தான் அபூஜஹல் கொல்லப்படுவான். ஒரு இடத்துக்கு காமிக்கிறாங்க. இந்த இடம் தான் உத்பா கொல்லப்படுவான், இந்த இடம் தான் ஷைபா கொல்லப்படுவான். அங்கே ஃபுலான் ஃபுலான் வருது, இன்னாள் வருது ஹதீஸ்ல. அடுத்த நாள் யுத்தம் நடைபெறுது, முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை சுட்டி காட்டி யாருடைய பேரை சொன்னாங்களோ அந்தந்த இடங்கள்ல அவங்க கொல்லப்பட்டு கிடந்தாங்க. புகாரில் இருக்குது, முஸ்லிமில் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போங்கிற சில இன்னைக்கு சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தது விஷயம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் வாங்க முடியாது. இவங்க எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் எல்லை உள்ளது. அல்லாஹ்வுடைய ஞானம் எல்லை இல்லாதது. டிஃபரன்ஸ் வந்துருச்சு. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் அப்படி இருக்கும்போது அல்லாஹ்விடத்தை போய் வைக்கிறாங்க. ஏங்க சொல்றீங்க? நான் அப்போ ஒரு விஷயம் சொல்லிவிட்டாங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கலண்டா பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. விஷயம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் இடத்துல நான் வைக்கல, நீங்க சொன்னா போதுமா? அப்ப விக்கிரக வழிபாடுன்னு சொல்லி நீங்க சிலை வணங்க வழங்குறேன்னு சொன்னாக்க போதுமா? நீங்க உங்க வேலையை நாங்க கற்சிலை வழங்கல, நாங்க கற்பனையில் இருக்கிற விக்கிரகத்தை தான் நான் வழங்குறோம். அப்ப நீங்க விளக்கம் கொடுக்கணும். இல்லைன்னா நான் பாட்டுக்கு சொல்லுவேன், நீங்க சிலை வணங்கன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உங்க நிலையை நீங்க சொன்னா தப்பா ரைட்டா நான் சொல்லணும். எங்க நிலைப்பாடு சொன்னா தப்பா ரைட்டாங்க. நான் சொல்றோம் இறைவனுடைய லிமிட்டுக்கு போகல. இறைவன் லிமிட் ஆயிடும். யாரா ஒரு ஆளு இவருடைய லிமிட்டுக்குள் கொண்டு போய் வச்சுட்டான்னு சொன்னாக்க சிறுக்காயிரும். ஏன்? அவர் என்ன சொல்றாரு? அல்லாவுக்கு ஒரு லிமிட் இருக்கிறத ஒப்புக்கொண்டதா ஆகி போச்சாங்க. அல்லாவுடைய லிமிட்டில் கொண்டு போய் வச்சுட்டேன்றால அல்லாவுக்கு லிமிட் இருக்கு. ஷிர்க், பச்சை ஷிர்க். இது அதான் நாங்கள் கூடாதுங்கிறோம். அதனால எதையும் செஞ்சு பாருங்க. அதே போல ஒரு முஸ்லீம் காஃபிராக்க கூடாது. ஒரு இறந்து போன முஸ்லீம் தற்கொலை பண்ணா அவனுக்கு ஜனாசா தொழுகை இருக்குது, அவனுக்கு அவன் நிரந்தரத்து போவான்னு சொல்றது